Hi children, last class we completed the structure of antibody, right? And then we discussed lot of things about antigen also. Now we are going to learn antigen antibody interaction. What is antigen antibody interaction? The reaction between the antigen and antibody basis for humoral or antibody mediated immunity. Right? What is antibody mediated immunity? When the antigen enter inside our body, what will happen? Our B cells differentiated into plasma cells. That plasma cells produces antibody. That antibody attacks and destroys the antigen. This type of immunity is called as antibody mediated immunity. Okay, based on the antibody mediated immunity, the reaction between the antigen antibody occurs. See to the picture. When the antigen enter inside our body, that antigen has lot of antigenic determinant site. Right? These are the different antigenic determinant site. We discussed about the antigenic determinant sites or epitopes. Right, in last class itself. Based on the epitope, our plasma cell produces antibody. இப்போ நம்ம ஆன்டிஜனுக்கு மேலே எபிடோப் இருந்தால் ஆன்டிபாடி இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஆன்டிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எபிடோப் இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட ஆன்டிபாடியோட பேரட்டோப் இப்படி இருக்கும். இந்த ரீஜனை பேரட்டோப் சொல்லுவோம். ஆன்டிபாடி கிட்ட இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை பேரட்டோப் சொல்லுவோம். and then antigen கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிட்டர்மினன்ட் சைட்டை எபிடோப் சொல்லுவோம். இதுவும் நிறைய கிளாஸஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ட் ஆகிறத ரியாக்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். Antigen antibody reactions has 3 stages. Stage 1, stage 2, stage 3. First we are going to see about stage 1. In stage 1, reaction involves in the formation of antigen-antibody complex. It's nothing but, see, this is the antigen. Antigen is reacted with the antibody like this. This complex is called it as antigen-antibody complex. This complex is called it as antigen-antibody complex. Reaction involves the formation of antigen-antibody complex as a first stage. Antigen-antibody reaction has 3 stages. In the first stage, reaction takes place. That reaction results antigen-antibody complex. Right? Second stage, visible events of precipitation, agglutination. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் காம்ப்ளெக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும்? ஆன்டிஜனை அழிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும். அதை நம்ம ப்ரெசிபிட்டேஷன் அக்ளூட்டினேஷன் சொல்லுவோம். ப்ரெசிபிட்டேஷன் அக்ளூட்டினேஷன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜ் வந்து விசிபிள் ஈவெண்ட் நடக்குதான். ஒரு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ரியாக்ட் ஆகும் பொழுது அதை ப்ரெசிபிட்டேஷன் அக்ளூட்டினேஷன் சொல்லுவோம். ரைட், தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் ஆன்டிஜெனிக் டிஸ்ட்ரக்ஷன். அந்த ஆன்டிஜன் டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். ரைட், அது மட்டும் இல்லாமல் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷனாலும் என்ன நம்ம பார்க்க போகிறோம்? இந்த 5 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். நியூட்ரலைசேஷன், அந்த ஆன்டிஜனோட டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை நம்மளோட ஆன்டிபாடி நியூட்ரலைஸ் பண்ணிடும், சமநிலைப்படுத்திடும், விஷத்தன்மையை முறிச்சிடும், டாக்ஸிக் கண்டென்ட்டை கம்மி பண்ணிடும். நியூட்ரலைசேஷன். எஸ், காட் இட்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். இப்போ ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பொழுது ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் ஏற்படும். டியூ டு 3 ஃபேக்டர்ஸ். ஆன்டிஜன், திஸ் இஸ் ஆன்டிஜன், இமேஜின் திஸ் இஸ் ஆன்டிஜன். ரைட், ஆன்டிஜனுக்கு மேலே ஆன்டிஜனிக் டிட்டர்மினன்ட் சைட், திஸ் இஸ் ஆன்டிபாடி. இட் மேக்ஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ரைட், this antigen antibody complex occurs due to binding force. Reason for the binding force, இந்த antigen antibody complexக்கு காரணம் binding force. பைண்ட் ஆகும், நல்லா பைண்ட் ஆகிடும். அதுக்கு 3 ஃபேக்டர் தேவைப்படுது. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகிறதுக்கு 3 ஃபேக்டர்ஸ், 3 காரணிகள் தேவைப்படுது.
Number 1, closeness between antigen antibody. Number 2, non-covalent bonds or intermolecular forces. Number 3, affinity of antibody attraction. Affinity of antibody attraction. These are the 3 factors which induces binding force of antigen antibody complex. Antigen antibody complex ஒன்றா ஆகணும்னா அதுக்கு பைண்டிங் ஃபோர்ஸ் தேவை. ஒரு ஆன்டிஜனும் ஒரு ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகணும்னா அதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் வேணும். ஃபேக்டர் நம்பர் 1, க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஃபேக்டர் நம்பர் 2, நான் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஃபேக்டர் நம்பர் 3, affinity of antibody attraction. First, closeness of antigen and antibody. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா இது ஆன்டிஜன், ரைட்? இமேஜின் திஸ் இஸ் ஆன்டிபாடி. ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக இருந்தால் ஸ்ட்ரென்த், த பைண்டிங் ஸ்ட்ரென்த் இஸ் கிரேட், நல்லா பைண்ட் ஆகும். when the antigen and antibody is apart, then the binding strength is very low. This is the simple concept. Binding force, antigenum antibody பக்கத்தில் இருக்கும் பொழுது strength, binding strength will be high, great. antigenum antibody தள்ளி இருக்கும் பொழுது அப்பார்ட்டாக இருக்கும் பொழுது binding strength is very low. Yes, got it. Next, non-covalent bonds or intermolecular forces. Bond that hold antigen antibody combining site. இப்போ இது ஆன்டிஜன், இது ஆன்டிபாடி. இந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் கம்பைன் ஆகிறதுக்கு அந்த சைட்டில் இருக்கக்கூடிய பாண்ட் நான் கோவலன்ட் பாண்ட். ஆன்டிஜன் ஆன்டிபாடி combining site have non-covalent bond. It includes hydrogen bond. It may be a hydrogen bond, electrostatic bond, van der Waals forces, hydrophobic bond. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாண்ட் தான் இந்த ஆன்டிஜனையும் ஆன்டிபாடியும் இணைக்கக்கூடியது, ரைட்? தேர்ட் ஃபேக்டர், affinity of antibody attraction. ஈர்க்கிறது, அட்ராக்ட் பண்ணுறது. It is the strength of reaction between single antigenic determinant. See, it is the antigen. This antigen may have single antigenic determinant. If it is contains single antigenic determinant, monovalent antigen. ஒரே ஒரு ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் மட்டும் இருந்ததுன்னா அதை மோனோவேலன்ட் சொல்லுவோம். இப்போ இந்த ஆன்டிஜனுக்கு நிறைய ஆன்டிஜெனிக் இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி நிறைய ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் இருந்ததுன்னா மல்டிவேலண்ட் ஆன்டிஜன். ஓகே, புரிஞ்சுதா கான்செப்ட்? புரிஞ்சுதா? மோனோவேலண்ட், மல்டிவேலண்ட். ஒரு ஆன்டிஜனுக்கு ஒரே ஒரு டிட்டர்மினன்ட் சைட், ஒரே ஒரு எபிடோபிக் சைட் இருந்ததுன்னா அதை சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். that single antigenic determinant combined with, reacted with single combination of the site of antibody, single combining site of antibody. அப்போ அந்த ஆன்டிபாடியோட சிங்கிள் சைட்டில் மட்டும்தான் இணையும். எஸ், தட் இஸ் அஃபினிட்டி. அஃபினிட்டினா என்னது? சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சிங்கிள் கம்பைனிங் சைட் ஆஃப் ஆன்டிபாடியோட இணையறத நம்ம என்ன சொல்லுவோம்? அஃபினிட்டி. எஸ், காட் இட். இப்போ அஃபினிட்டி உங்கள் புக்கில் அஃபினிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, see to that picture. The நீட்டுக்கு important, that's what I added this picture. What is affinity? Strength of the reaction between single antigenic. இது single antigenic. Imagine this is antigen. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, antigen. Single antigenic determinant and a single antibody combining site. இது ஒன்றா இருக்கா? இப்போ பிக்சரை ஊற்று பாருங்க, கரெக்டாக லாக் அண்ட் கீ சிஸ்டம் மாதிரி பொருந்துதா? சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சைட் சிங்கிள் ஆன்டிபாடி கம்பைனிங் சைட்டோட ஃபிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஹை அஃபினிட்டி, ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜனில் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சைட் கொஞ்சம் கர்வாக இருக்குது, ரைட்? பட் ஆன்டிபாடி கம்பைனிங் சைட் இப்படி இருக்குது, ரெக்டாங்குலராக. அப்போ இட் காசஸ் லோ அஃபினிட்டி. Got it? What is affinity? The strength of the reaction between single antigenic determinant
and a single antibody combining site. What is affinity? Strength of the reaction between single antigenic determinant and a single antibody combining site. ஒரு single antigenic determinant சைட்டுக்கும் single antibody combining சைட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய strength of reaction நம்ம affinityன்னு சொல்லுவோம். ரைட், உங்கள் புக்கில் avidity அப்படின்ற கான்செப்ட் கொடுக்கல, நீட்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். avidity, the overall strength of binding between an antigen with many determinant. Antigen with many determinant. See, ஒரு ஆன்டிஜனுக்கு நிறைய டிட்டர்மினன்ட் இருக்கு. It's an antigen. This antigen may have many determinant site. இந்த மாதிரி நிறைய டிட்டர்மினன்ட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிட்டர்மினன்ட் இருக்கும்போது மல்டிவேலண்ட் ஆன்டிபாடிஸ் வருமா? மல்டிவேலண்ட் ஆன்டிபாடிஸ் நம்ம ஞாபகம் இருக்கா? டயமர் ஆன்டிபாடிஸில் டயமர் ஆன்டிபாடிஸ் பார்த்தோம், பென்டமர் ஆன்டிபாடிஸ் பார்த்தோம். ரைட், அப்போ இது வந்து பென்டமர் ஆன்டிபாடி. ரைட், இந்த பென்டமர் ஆன்டிபாடி நிறைய ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சைட் இருக்கக்கூடிய ஆன்டிஜனோட போய் இணைஞ்சதுன்னா அவிடிட்டி. affinity, avidity. Affinityனா single antigenic, see the picture, single antigenic determinant. This is a single antigenic determinant, blue color la போட்டிருக்கிறது, combining with the single antibody binding site. avidityனா multivalent, அந்த ஆன்டிஜனுக்கு நிறைய எண்ட் இருக்கலாம், அந்த ஆன்டிஜனுக்கு நிறைய எண்ட் இருக்கலாம், எபிடோப் இருக்கலாம். ரைட், அதோட ஆன்டிபாடி மல்டிவேலண்ட் ஆன்டிபாடிஸ் போய் இணையிறத நம்ம என்ன சொல்லுவோம்? avidity. Got it? எஸ், புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். நான் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், நியூட்ரலைசேஷன், அக்ளூட்டினேஷன், பர்சிபிடேஷன், ஆப்ஷனைசேஷன் அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னு. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு 5 மார்க்கில் தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். Different types of antigen antibody reaction. Reaction number 1, neutralization. ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஓகே ரியாக்ட் பண்ணுது. அப்போ அந்த ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜனை என்ன மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன். பாயிண்ட் நம்பர் 1, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இன்வால்வ் த எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஒரு ஆன்டிஜன் உள்ளே வருது, ஆன்டிஜன் உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சால்மனா டைஃபி நம்ம உடம்புக்குள்ள வருது. சால்மனா டைஃபி உடம்புக்குள்ள வந்தால் நமக்கு என்ன ஃபீவர் ஏற்படுத்தும்? டைஃபாய்ட். ஸோ அது எது மூலமாக ஏற்படுத்தும்? என்டிரோடாக்சின். இமேஜின், ஜஸ்ட் இமேஜின், திஸ் இஸ் சால்மனெல்லா டைஃபி. ரைட், இட் இஸ் அ ஜெர்ம். நம்ம உடம்புக்குள்ள பாடிக்குள்ளே ஹியூமன் பாடிக்குள்ளே வருது. ரைட், ஹியூமன் பாடிக்குள்ளே வந்தோன்னுமே இந்த சால்மனா டைஃபி என்ன பண்ணும்? டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது? ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்னால தான் நமக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வருது. காட் இட்? ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் த எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு கிருமி உடம்புக்குள்ள வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை எலிமினேட் பண்ணுறது தான் நியூட்ரலைசேஷன். வாட் இஸ் நியூட்ரலைசேஷன்? எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். வாட் இஸ் நியூட்ரலைசேஷன்? எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். அப்போ என்னெல்லாம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்? ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடம்புக்குள்ள வந்தால் என்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்கும்? பாக்டீரியல் என்டிரோடாக்சின், வைரல் டாக்சின் ப்ரொடியூஸ் ஆகும். பாக்டீரியாவும் வைரஸும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் நியூட்ரலைஸ் பை ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? அந்த ஆன்டிஜனை ரியாக்ட் பண்ணி நியூட்ரல் பண்ணி விட்டுரும். அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை எலிமினேட் பண்ணிடும். That is called it as neutralization. Neutralizing substances are called antitoxin. நம்ம பாடி ரிலீஸ் பண்ணக்கூடிய that substance, neutralizing substance are called antitoxin. That antitoxins produced by host cell. இப்போ என் உடம்புல salmonella typhi enter in my body will produce antitoxin. Got it? When the salmonella typhi enter into my body, what will happen? I am the host for the salmonella typhi. Then my body produce antitoxins. What is the use of antitoxin? To neutralize. Response to.
ஸோ எதனால் இந்த ஆன்டிடாக்சின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஹோஸ்ட் செல்ஸ். ஓகே, எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ரெஸ்பான்ஸ் டு பாக்டீரியல் டாக்ஸின் கால் எக்ஸோடாக்சின் ஆர் இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின். ஒரு இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸினோ இல்லை ஒரு எக்ஸோடாக்சினோ வெளியிலேருந்து வரக்கூடிய டாக்ஸினோ வரும்பொழுது என் பாடியில் ஆன்டிடாக்சின் ரிலீஸ் ஆகும். எஸ், காட் இட்? புரிஞ்சுதா? பாக்டீரியா ஆர் வைரஸ் ரிலீஸ் ஆகும்போது என்னோட பாடியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனோனையும் இந்த ஆன்டிஜெனோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் இட் அஸ் நியூட்ரலைசேஷன். எஸ், நெக்ஸ்ட், different types of antigen antibody reaction that we are going to see about agglutination. Agglutination, what we are going to discuss? Agglutination, திரிபடையிறது, திரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லுவோம். For example, when we are going to add a drop of lemon in the glass of milk. ஒரு மில்க் கிளாஸில் இமேஜின் மில்க், இதில் ட்ராப் ஆஃப் லெமனையோ இல்லாட்டி வினிகரையோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொயாகுலேட் ஆகும், அக்ளூட்டினேட் ஆகும். தட் இஸ் கால்ட் இட் அஸ் அக்ளூட்டினேஷன். கட்டி கட்டியாக மாறுறது, ரைட்? தட் இஸ் கால்ட் இட் அஸ் அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன் மீனிங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காட் இட்? எஸ், அக்ளூட்டினேஷன், particulate antigen interact with the particular antibodies. What is particulate antigen? Particulate antigens are very smaller antigen, very minute antigen. It may be a bacteria, virus, protozoan, right? That antigen is called as particulate antigen. That particulate antigen interact with the antibodies, results clumping or agglutination of particulate antigen. That reaction is called as agglutination reaction. Antibodies involved in the agglutination is called as agglutinin. Yes, shall we recall it again? What we completed? Particulate antigen interacts with its antibody. When the particulate antigen, bacteria, virus, fungi, see here in this picture I added bacteria. Bacteria is a particulate antigen. That bacteria react with its antibody. Then it forms clumping or agglutination of particulate antigen. Clump பண்ணல கட்டியாக ஆரம்பிச்சிரும். So in the process or reaction, agglutination reaction, we used to call it as agglutination reaction. That antibodies involved in this agglutination reaction is called it as agglutinin. Important to mark. What is agglutinin? Antibodies involved in the agglutination reaction is called it as agglutinin. So agglutination process la எந்த antigen வந்தா react ஆகும்? Particulate antigen. Yes, next precipitation அப்ப கேட்பேன். Agglutination அப்ப எந்த antigen வந்தா agglutination நடக்கும், reaction நடக்கும்? Particulate antigen. Particulate antigen is nothing but virus, bacteria, right? Next, precipitation, reaction between the soluble antigen and antibody. Now only we discussed agglutination. What is agglutination? Agglutination is a reaction between the particulate antigen. Particulate antigen. Bacteria, virus la and the மிதக்கக்கூடிய antigen, particulate antigen. And the antigen ஓட, okay, small antigen ஓட நம்ம antibody react பண்ணா, that is agglutination. Precipitation. What is precipitation? Precipitation occurs between the soluble antigen. What is soluble antigen? என்ன soluble antigen அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸோட ஒரு வைரஸை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணால் அந்த வைரஸோட ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா? ஓகே, தட் இஸ் கால்ட் இட் அஸ் சால்யூபிள் ஆன்டிஜன். ஒரு பாக்டீரியாவை சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் போடும்பொழுது அந்த சென்ட்ரிஃபியூஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சால்யூபிள் ஆன்டிஜெனிக் சப்ஸ்டன்சஸை சால்யூபிள் ஆன்டிஜன், கரையக்கூடிய ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? பார்ட்டிகுலேட்ன்றது இன்சால்யூபிள். காட் இட்? அதோட உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த புரோட்டீன், பாலிசாக்கரைட், இந்த சப்ஸ்டன்சஸை நம்ம என்ன சொல்லுவோம்? சால்யூபிள் ஆன்டிஜன். will you able to identify what is particulate antigen? What is soluble antigen? What is particulate antigen? Particulate antigens are insoluble. Insoluble, கரையாது. அந்த particulate antigenல யாரு? பாக்டீரியா, வைரஸ். அந்த பாக்டீரியா வைரஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய புரோட்டீன், பாலிசாக்கரைட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? சால்யூபிள் ஆன்டிஜன், ரைட்?
Soluble antigen. That soluble antigen interact with the antibody, then it forms visible precipitate formation. What is precipitation? I hope you studied in your small classes, right? Precipitation. ஒரு இதில் வீழ்படி வருதுன்னு சொல்லுவோம். ஒரு சாக் பவுடரை ஒரு வாட்டரில் எடுத்தால் அப்போ அந்த சாக் பவுடர் என்ன ஆகும்? டெபாசிட் ஆகும், பர்சிபிடேட் ஆகும், ரைட்? பர்சிபிடேஷன். அதே மாதிரி விசிபிள் பர்சிபிடேட் ஃபார்மேஷன் எப்போ கிடைக்கும்? precipitation reaction அப்போ கிடைக்கும். Antibodies which induces precipitate formation, that antigen with antigen is called as precipitin. எப்படி அக்ளூட்டினின் நாங்கள் பார்த்தோம், அதே மாதிரி antibodies which have the capacity to precipitate the antigen. ஒரு ஆன்டிஜனை ஒரு ஆன்டிபாடி precipitate பண்ணுச்சு, வீழ்படிவாக்கிடுச்சு, ரைட்? அப்போ அந்த ஆன்டிபாடிஸ்க்கு பேர் என்ன? precipitin. Got it? Antibodies involved in agglutination reaction, agglutinin. Antibodies involved in the precipitation reaction is called as precipitin. இப்போ difference between agglutinin and precipitin கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும். They are actually antibody. When the antibody involved in the agglutination reaction, when it react with the particulate antigen, that is agglutinin. When the antibodies react with the soluble antigen and causes precipitation, means that antibodies are called as precipitin. Got it? Yes, I hope you can understand. Next we are going to see about last antigen antibody reaction, opsonization. Opsonization nicknamed as coating over. What is opsonization? Before we discussed with this 7 points which is present in your textbook, I am going to show one storyboard. Opsonization. What is opsonization? Opsonization enhances the efficiency of your phagocytic cells. What are phagocytic cells? Will you be able to recall? Cell eating process is called it as phagocytosis. Cells which are involved in the phagocytosis is called it as phagocytic cells. Neutrophil, basophil, macrophages இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? phagocytic cells. phagocytosis processல இன்வால்வ் ஆகக்கூடிய cells phagocytic cells. அந்த phagocytic cellsோட efficiency அதிகம் பண்ணக்கூடிய process opsonization. Opsonization enhances the efficiency of your phagocytic cells. What is the purpose of phagocytic cells? Cell eating. What cell it eats? It eats bacteria and virus. Simply we can say it eats bacteria and virus. Yes, got it? புரிஞ்சுதா? So it involves specific antimicrobial. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். It involves opsonization process involves specific antimicrobial protein termed as opsonin. Okay? It involves specific antimicrobial protein. Miss, where it will be present? That antimicrobial protein present in our body fluid itself. See, this is a, imagine, this is the antimicrobial protein. That antimicrobial protein named as opsonin. Antimicrobial protein is named as opsonin. Where it will be present? It naturally present in our body fluids. Got it? What is opsonization? Opsonization enhances the power of phagocytic cells. Phagocytic cells நல்லா boost பண்ணி விடுறவங்க யாரு? Process யாரு? Opsonization. It involves specific antimicrobial. இந்த opsonization processல ஒரு specialized antimicrobial protein இருக்கு. அந்த antimicrobial protein name opsonin. Where it will be present? It present in our body fluids. Got it? Yes. Slide number 2. See, opsonization phagocytes. As we studied earlier, what are phagocytes? Macrophages, neutrophils or phagocytes. They have receptors for this opsonin. Okay, imagine this is a macrophage. This is a macrophage. This macrophage have receptors on their plasma membrane. அதோட plasma membraneல என்ன இருக்குமா? receptors இருக்கும். பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கிறது macrophage and then blue கலரில் highlight பண்ணியிருக்கிறது receptors. Each and every macrophage have receptors on their plasma membrane. What is the purpose of that receptor? The receptor for opsonin. அந்த receptor யாருக்கு? opsoninக்காக. இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. ரைட்? phagocytesனா யாரு? macrophages, neutrophil. So we'll take it as a macrophage as an example. Macrophages have receptor, opsonin receptor. opsoninனை ஈர்க்கக்கூடிய receptor தன்னோட plasma membraneல வச்சிருக்கும். இதுதான் இங்க கான்செப்ட். See,
Opsonization third content, opsonin is a antimicrobial protein. As I told you before, what is opsonin? Antimicrobial protein naturally occurs in our body fluid. That opsonin coat over the microbial surface. ஒரு மைக்ரோப் உள்ள வருது நம்ம பாடிக்குள்ள வந்தோனையும் இந்த ஆப்சோனின்ற ஆன்டிமைக்ரோபியல் புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோபுக்கு எதிர்த்த மாதிரி வேலை செய்யறதுனால தான் இந்த ஆன்டிமைக்ரோபியல் புரோட்டீன் சொல்கிறோம். என்ன பண்ணும்? ஆன்டிமைக்ரோபியல் புரோட்டீன் அந்த மைக்ரோபோட சர்ஃபேஸில் போய் கோட் அடிச்சிடும், கோட் ஓவர் பண்ணிடும். திஸ் கோட்டிங், இந்த மாதிரி கோட்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும்? இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் அண்ட் கைண்ட் ஆஃப் பைண்டிங் சைட்ஸ் ஆன் மைக்ரோபியல் சர்ஃபேஸ். அப்போ மைக்ரோபியல் சர்ஃபேஸில் நிறைய பைண்டிங் சர்ஃபேஸ் கிடச்சிடும், பைண்டிங் சைட்ஸ் உருவாயிடும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? சி ஆப்ஷனைசேஷன் as I discussed earlier, macrophage as opsonin receptor. மேக்ரோஃபேஜ்ன்றது ஃபேகோசைட், அதோட பிளாஸ்மா மெம்பரேன் மேலே ப்ளூ கலரில் வரைஞ்சிக்கிறதுல ரிசப்டார். இந்த ரிசப்டார் என்ன பண்ணும்? ஆப்சனினை போய் ஃபிக்ஸ் பண்ண உதவும். அந்த ஆப்சனின் அதுக்கு முன்னாடி உஷாரா என்ன பண்ணும்? ஸ்டெப் நம்பரில் இங்கே பாருங்கள், ஆப்சனின் என்ன பண்ணும்? போனதுக்கப்புறமா கரெக்டாக திஸ் ஆப்சனின் ஃபிக்ஸ் வித் த மைக்ரோப். when the microbe enter inside our body, that opsonin antimicrobial protein coats the microbe. Simple concept. Opsonin, what is opsonin? Opsonin is actually a antimicrobial protein which coats the microbe when it enter inside our body. Then macrophages have receptor for the opsonin. அப்போ அந்த ஆப்சோனினை தேடி உள்ளே போகும். ஸோ இதுதான் வந்து பளிச்சுன்னு காட்டுது. ஒரு மைக்ரோப் உள்ள வந்துச்சு, ஒரு லைட் போட்டு சீரியல் பல்பு, ஒரு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவாங்க? சீரியல் லைட்லாம் போடுவாங்க. அப்போ நமக்கு அந்த கார்னர்லேருந்து போகும்போது எங்கே இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வீடு எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இந்த எக்ஸாம்பிள் புரியுதில்ல உங்களுக்கு? யார் வீட்டிலாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க, என்ன ஆகும்? அந்த சீரியல் லைட் தொங்க விட்டுருப்பாங்க, அதை பார்த்து ஈஸியாக நம்ம உள்ளே கண்டுபிடிச்சி போயிடுவோம். அதே மாதிரி தான் இந்த மைக்ரோப் மேலே இந்த ஆன்டிமைக்ரோபியல் புரோட்டீனான ஆப்சோனின் என்ன பண்ணுது? ஒரு எல்இடி பல்ப் மாதிரி இங்கே மைக்ரோப் இருக்குன்றதை யாருக்கு காமிச்சு கொடுத்துருது? மேக்ரோஃபேஜுக்கு. அந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணும்? தான் மேலே இருக்கக்கூடிய நிறைய ரிசப்டார்ஸ் மூலமாக அந்த சீரியல் பல்பில் போய் ஒட்டிக்கும், ஆப்சோனின்ற சீரியல் பல்பை. கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போ டிஃபைன் பண்ணலாம் ப்ராசஸ். Opsonization, the process of coating pathogens to promote the phagocytosis process is called it as opsonization, coating over process. The proteins involved in this function is called it as opsonin. So our body contains two types of opsonin, complement C3b antibodies. Yes, will you able to imagine our antibodies are opsonin? Very good, opsonin, antimicrobial protein. Yes. So complement C36 also a opsonin which is present in our body fluids. Yes, antibody. How does antibody act as opsonin? As I told you that our antibodies act as a opsonin. Opsonin is a good substance, antimicrobial substance, protein substance. Yes, got it? Antibodies specific to the pathogen. ஒரு pathogen வந்தா specific antibody produce ஆகும். That antibody bind to the surface of the pathogen. ஒரு pathogen வந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம பாடியில் ஆன்டிபாடி போய் ஃபிக்ஸ் ஆகிடுது, ஆன்டிபாடி ஃபிக்ஸ் ஆகிடும். புரியுதா? காட் இட்? ஸோ ஆன்டிபாடி பைண்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பேத்தோஜன். ஸோ ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஒய் ஷேப்பில் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்தோம், ரைட்? அப்போ ஒரு ஆன்டிபாடியோட டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒய் ஷேப் விச் ஹாஸ் 2 antigen binding sites and then one stalk part, FC region, fragment of crystallized region. நான் கூட சொன்னேன் இல்லையா, பி சர்ஃபேஸில் இந்த ஃப்ராக்மெண்ட் ரீஜன் ஒட்டிக்க உதவும். இந்த ஸ்டெம் ரீஜன் மேலே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப், ஒய்யோட வி ஷேப் பார்ட் யூஸ் டு கேச்சஸ் த ஆன்டிபாடி. தட்ஸ் வாட் இட் இஸ் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் ஏபிள் டு ரீகால்? ஸோ த ஆன்டிபாடி பைண்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பேத்தோஜன். நெக்ஸ்ட், phagocytes have the receptor of the FC region of antibodies. Phagocytesனா யாரு? Macrophages. அந்த macrophagesக்கு என்ன இருக்கு? Have the receptor of the FC region of the antibodies. இந்த antibodies ஓட, see this is the antibody. Antibodyல இந்த antigen binding site. இந்த antigen binding site இந்த antigenோட ஒட்டிக்கும், அந்த மைக்ரோபோட ஒட்டிக்கும். அப்போ இந்த ஸ்டாக் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எஃப்சி ரீஜன் சொல்கிறோம். இந்த எஃப்சி ரீஜனுக்கான ரிசப்டார்ஸ் யார்கிட்ட இருப்பாங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் கிட்ட. மேக்ரோஃபேஜஸ் ஹேவ் ரிசப்டார் ஃபார் த எஃப்சி ரீஜன் ஆஃப் த ஆன்டிபாடி. ஆன்டிபாடியோட வாழை பிடிச்சிட்டு இருக்கவங்க மேக்ரோஃபேஜ்,
அந்த ஆன்டிபாடி இந்த Y ஷேப்னால என்ன பண்ணும், ஆன்டிஜனை பிடிச்சிட்டு இருக்கும். Yes, got it? Yes, I hope you can understand. See, I explained here opsonization. See, macrophage have FC receptors. FC receptors. What is FC? Antibody-ஓட stock. FC. Antibody-ஓட stock தான் fragment of crystallized region FC. அந்த FC-கான receptors யார்கிட்ட இருக்கு? Macrophages கிட்ட இருக்கு. அப்போ உள்ள ஒரு ஆன்டிஜன், ஒரு மைக்ரோப் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஆன்டிபாடிஸ் அது மேலே போய் இப்படி ஒட்டிப்பாங்க. ஸோ எது மூலமாக ஒட்டிப்பாங்க? ஆன்டிஜன் பைண்டிங் சைட் மூலமாக. அப்போ அந்த ஸ்டாக் எங்கே இருக்கும், இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் கிட்ட போய் யார் ஒட்டிப்பா? Macrophage. Macrophage has the receptor, FC receptor. With the help of the FC receptor, okay, it attaches with the antibodies. ஸோ இந்த மாதிரி அப்போ ஈஸியாக என்ன பண்ணும், அந்த மைக்ரோபை விழுங்கிடும். அப்போ எப்படி ஒட்டிக்கும்? அந்த எஃப்சி பார்ட் மூலமாக அந்த மேக்ரோஃபேஜ் போய் ஒட்டிக்கும். எஸ், காட் இட்? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ரைட், ஷால் வி ரீகால் த ஓவரால் ப்ராசஸ் விச் இஸ் given in your textbook like this? இப்போ புரியும் பாருங்க நான் சொல்லும் போது. பாயிண்ட் நம்பர் 1, ஆப்ஷனைசேஷன் process. It is actually a process. Pathogen is marked of ingestion and destruction by phagocyte. ஒரு phagocyte ingest பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அந்த பேத்தோஜனை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஆப்ஷனைசேஷன். Point number 2, it involves the binding portion of opsonin. What is opsonin? Okay, prepare for eating. Opsonin is a substance which prepare for eating. Macrophage-க்கு சமைச்சு கொடுக்குறவங்க தான் opsonin. Antibody. Opsonin is nothing but antibody. இப்போ தான் சொன்னேன் opsonin act as antibody. இன்னொன்று சொன்னேன் C3Bன்னு சொன்னேன். So opsonin act as a antibody to a receptor on the pathogen cell membrane. Right? இப்போ இந்த antibody என்ன பண்ணும்? இது antigen. இந்த antibody என்ன பண்ணும்? இது மேலே ஒட்டிக்கும். அப்போ இந்த FC receptor மேலே யார் ஒட்டிப்பா? Macrophage ஒட்டிப்பா. ரைட், இதுதான் ஓவரால் ப்ராசஸ். காட் இட்? ஸோ 4th பாயிண்ட் பாருங்க. ஆஃப்டர் opsonin binds to the cell membrane, phagocytes attracted to the pathogen. இப்போ இந்த ஆப்சோனின் இதுதான் மைக்ரோப், இது மேலே இந்த ஆப்சோனின் ஒட்டிக்கிச்சு, மைக்ரோப் மேலே ஆப்சோனின் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் அந்த மேக்ரோஃபேஜ் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அதே நான் சொன்னேன் இல்லையா, யார் வீட்லையாவது ஃபங்க்ஷனாக சீரியல் லைட் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ அந்த மேக்ரோஃபேஜுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒரு மைக்ரோப் வந்துருச்சு, மேலே ஆப்சோனின் போய் கோட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன். பாயிண்ட் நம்பர் 5, opsonization. It's a process which pathogens coated with the substance called opsonin. Simpler. Opsonin is a protein substance, antibodies or opsonin. And then point number 6, see to the point number 6, marking pathogen out of for destruction by immune system. அப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த பேத்தோஜனை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் போடுவாங்க. யார் ஸ்கெட்ச் போடுவா? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆப்சோனின்ற ஆன்டிபாடி. It results efficient phagocytosis process. Got it? I hope you can understand the opsonization process very well. It is very important topic for NEET 2. Thank you, children.